ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஒரு சூப்பரான ப்ராப்ளம் நீட் 2025லேருந்து 11 உள்ள ப்ராப்ளம் தான் இது, கிளாஸ் 11. ஸோ கிளாஸ் 11 ப்ராப்ளம் கம்ப்ளீட்லி இட்ஸ் a tricky ப்ராப்ளம் தான், பட் வெரி ஈஸி டு ஒர்க் இட் அவுட் when you try to understand. இது மேத்தமேட்டிக்ஸில் நீங்கள் படித்த ஒரு சின்ன ட்ரிக் இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். டிஃபரன்சியேஷன். ஸோ எப்படின்றது லெட்ஸ் see. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, என்ன கேட்டிருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். So in some appropriate units, time and the position relation for a moving particle is given by t equal to x square plus x ன்னு கொடுத்துருக்கான். The acceleration of the particle என்னவா இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ position versus time expression கொடுத்துருக்கான், but they are asking what? Acceleration. ஸோ இதில் நல்லா கவனிங்க, விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இது வரைக்கும் படித்தது எல்லாமே எந்த ஃபார்மேட்டில் இருந்து படிச்சிருக்கோம்? we know, இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். x is equal to t square plus tன்றது ஜென்ரல் ஃபார்ம். அங்கே வந்து t is equal to x square plus x இருக்குது. பட் நம்ம படித்ததை உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். உங்களுக்கு இது மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க. x is equal to t square plus tனா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டி தெரிஞ்சிச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன் டைரெக்டாக முடிஞ்சிடும். திஸ் இஸ் வெரி டைரக்ட் ஒன், கரெக்டாக? பட் ஆனால் இங்கே வந்து அதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன் வேரியபிள்ஸ், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. t is equal to x square plus x. இது மாதிரி விஷயத்தை எப்படி பண்ணணும்னா அதே ப்ரொசீஜர் தான். என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ரெண்டு பக்கம் பண்ணுறேன். இட்ஸ் a ஸ்டாண்டர்ட் ஸ்டெப். ஓகே, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் டைம் வந்தால் கூட, நெக்ஸ்ட் இயரில் நீட்டில் வந்தால் கூட அதே ஸ்டெப் தான். இது வந்து கொஞ்சம் வியர்டான ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நம்மளால் எழுத முடியல. we cannot able to write this. அப்போது ஜென்ரல் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் இது மாதிரி இது படிச்சிருக்கீங்க கண்டிப்பாக. ஓகே, ஸோ ரெண்டு பக்கம் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணுறேன். டி பை டிடி போட்டிருக்கேன்னா you're able to see that d by dt, இங்கே d by dt I am differentiating. okay, so dt என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். you will get 1. மல்டிப்ளை பண்ணுங்கள், d by dt உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dx by dtன்னு வரும். இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். d இப்படி இருக்குது. ஓகே, இது பண்ணால் என்ன வரும்? 2x dx by dt. this is the step. this is a very very important step which you studied in your mathematics. அதே ஸ்டெப் தான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வருது, dx by dt அப்படியே இருக்குது. இதில் நான் காமனாக என்ன பண்ணலாம்? dx by dtயை வெளில எடுக்கலாமா? வெளில எடுத்துட்டோம்னா 2x plus 1 வந்து கீழே வந்துடும். ஸோ dx by dtன்றது நம்மளுக்கு என்ன தெரியும்? சிம்பிளி வெலாசிட்டி தானே. ஸோ dx by dtயை நான் இப்போ என்னென்னு போடலாம்னா வெலாசிட்டின்னு போடலாம். வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் 1 by 2x plus 1. இதில் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? 1 by 2x plus 1. ஓகே, இப்போ நான் அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பண்ணால் எனக்கு ஆக்சலரேஷன் வரும். ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்மளுக்கு வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் தெரிஞ்சோன்னா ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? a is equal to dv by dt, கரெக்டாக? வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் தெரிஞ்சுன்னா a is equal to dv by dt. ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன தெரியும்னா பொசிஷன், தட் இஸ் வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் தான் தெரியும். வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதில் நம்ம இதை தான் யூஸ் பண்ணணும். ஆக்சலரேஷன் v dv by dx. அப்போது இந்த ஆக்சலரேஷன் தெரியணும்னா எனக்கு dv by dx ஆல்ரெடி எனக்கு v தெரியும். ஸோ dv by dx மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஃபஸ்ட்டு dv by dx கண்டுபிடிக்க போகிறேன். அந்த v இருக்க இடத்துல என்ன எழுதலாம்? 1 by 2x plus 1, கரெக்டாக? இப்போ டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். இது ரொம்பவே ஈஸியான டிஃப்ரென்சியேஷன் தான். இந்த 2x plus 1 இருக்குல்ல, அதை மேலே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? நியூமரேட்டரில் -1ன்னு வரும். what I have written here is 1 by 2x plus 1 இருக்குல்ல, இது மேலே போச்சுன்னா என்ன வரும்? 2x plus 1 பவர் -1ன்னு சொல்லி வரும். ஸோ கீழே இருக்க 1 by 2x plus 1 மேலே கொண்டு போனீங்கன்னா -1. இப்போ இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணுங்கள். இதை எப்படி டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறது? x பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன பண்ணுவோம்? nx n-1 இல்லை, அதே மாதிரி டிஃப்ரென்சியேஷன் தான் இது. இது 2x plus 1 ஹோல் பவர் -1 இருக்குது. இந்த -1 என்ன பண்ணுங்கள்? ஸோ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எப்படி வருதுன்னு பாருங்கள். -1 முன்னாடி வந்துருச்சா, அதுக்கப்புறம் -1 அதே ஸ்டெப் தான். n ஃப்ரண்ட்டில் வந்துருதா, அதுக்கப்புறம் n-1 அதே தான் ஐ எம் டூயிங் இயர். பவரில் இருக்கக்கூடிய -1 கீழே முன்னாடி வந்துருச்சு, -1 ஆல்ரெடி இருந்தால் அதுக்கு -1 போட்டிருக்கேன். இஸ் இட் கிளியர்? அடுத்து நான் என்ன பண்ணணும்? ஸோ நான் இந்த ஸ்டெப்பை பண்ணிட்டேன், அதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய 2x plus 1 இருக்குல்ல, அதை திரும்பவும் நான் என்ன பண்ணணும்? டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட், நம்மளுக்கு ஆக்சலரேஷன் வேண்டியதுக்கு v is equal to dv by dx தான் கண்டுபிடிக்கணும். இந்த dv by dx கண்டுபிடிக்கிறதுக்கு we have the v as 1
1 by 2x plus 1. இப்போ இந்த 1 by 2x plus 1 இது பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய 2x plus 1 மேலே கொண்டு போனால் -1 இருக்கு. இதை நம்ம நார்மல் டிஃபரன்சியேஷன் லைக் திஸ் யூ நீட் டு டூ இட். ஸோ பவரில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்துடுது, அதுக்கப்புறம் நியூமரேட்டரில் இருக்கிற அந்த பவரில் இருக்கிறத -1 பண்ணுறோம். ஆல்ரெடி -1 இருக்குது, -1. ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறம் இதோட ஸ்டாப் பண்ணாமல் இந்த உள்ளே இருக்கிறத திரும்ப டிஃபரன்சியேஷன் பண்ணுறேன். தெரியுதா? டிஃபரன்சியேஷன் பண்ணால் இது டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? யூ வில் கெட் 2x. கரெக்டாக? ஸோ 2x + 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு சொல்லி கிடைக்கும். பவரில் -2 இருக்குது. -2 கீழே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிடும்? இட் பிகம்ஸ் ஆஸ் வாட்? +2. ஸோ -1 பவரில் இருக்க -2 கீழே வந்தால் +2. அதுக்கப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? 2ன்னு சொல்லி வரும். ஸோ அந்த 2வை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இஸ் இட் கிளியர்? ஸோ ஐ காட் வாட்? dv/dx இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, விச் இஸ் திஸ் ஒன். யாருக்கா டவுட் இருக்கா? இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு v என்னன்னு தெரியல. v = dv/dx. vன்றது இந்த 1 by 2x plus 1. dv/dx இந்த டேர்ம் மட்டும் மல்டிப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபைனலி டினாமினேட்டரில் 2x plus 1 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது? 2x plus 1 பவர் 2 இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பவர் 3ன்னு வரும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன் 3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 3. ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டில் 2025 இந்த கொஸ்டினெல்லாம் சஃபர் ஆனாங்க. பட் இட்ஸ் வெரி ஈஸி when you use the proper method. ஓகே, இந்த வீடியோவில் இது ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தடும் கூட. கண்டிப்பாக இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம என்ன பண்ணுங்கள்? லைக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். Until then, bye from Nagarajan. Bye.